என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகள், சகோதரர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாம். வாங்க. இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 168 என்ன ஜோதிட பாடத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன்னா, பித்ரு தோஷம் என்றால் என்ன? நிறைய கிளையண்ட்டுங்க என்கிட்ட கேட்குறது, பித்ரு தோஷம்னா என்ன, பித்ரு தோஷத்தினால என்ன பாதிப்பு வரும், பித்ரு தோஷம் என்னன்னே தெரியாத நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். பித்ரு தோஷம் என்றால் என்ன என்பதை முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, சந்தோஷமான மனதோட வாங்க எல்லாரும் இந்த ஜோதிட பாடத்தை நல்லா உற்சாகமாக படிக்கலாம். பித்ரு தோஷம் என்பது ஒருவருடைய ஒரு ஜாதகர் இருக்கிறாங்கன்னா அந்த ஜாதகரின் முன்னோர்கள் தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, அண்ணா, தங்கச்சி கூட இருக்கலாம். இப்போ இறந்தவங்க இறந்துடுறாங்க இல்லையா, அவங்களுடைய இறந்தவர்களின் அவங்களுடைய உறவினர்கள், அவங்க பரம்பரையில் வந்த உறவினர்கள், முன்னோர்கள் இறந்திருப்பாங்க. அந்த இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் இறந்து விட்டால் அது பித்ரு தோஷமாகும். அந்த தலைமுறையாக வாழையடியாக வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்துக்கு அந்த தோஷம் தாங்கும். பித்ரு தோஷம் என்றால் என்ன? அது ஏன் ஆன்மா சாந்தி அடையாமல் போயிடுது அப்படின்னா, ஒரு ஜாதகர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பரம்பரையில் முன்னோர்கள் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி இருக்கிற முப்பாட்டன் பாட்டி, அவங்க யாராவது ஒருத்தர் தற்கொலை துர்மரணம் அடையிறது, தூக்க மாட்டின்ட்டு இறந்துடுறது, இல்லைன்னா விஷம் குடிச்சு இறந்துடுறது, இல்லைன்னா நீரில் மாட்டின்ட்டு இறந்துடுவாங்க, ஆற்றுல சுழலில் மாட்டின்ட்டு இறந்துடுறது, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுறது, இல்லை கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறது, அதை மாதிரி துர்மரணங்கள் இல்லை விபத்தில் இறப்பாங்க. அவங்க இறக்கணுன்னே நினச்சிருக்க மாட்டாங்க. அவங்களோட விதி கொடுப்பனை ரோடு கிராஸ் பண்ணும்போது லாரியோ பஸ்ஸோ பைக்கோ அடித்து அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிடுது. இதெல்லாம் துர்மரணங்கள் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி துர்மரணங்கள் நடந்துச்சுன்னா அவங்களுடைய அவங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறாமல் போயிருக்கும். அவங்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையாமல் இருக்கும். ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் இருக்கும். இறந்துட்டவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருந்தாலும் சரி, அந்த பரம்பரையில் பித்ரு தோஷங்கள் ஏற்படும். முன்னோர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையாததால் ஏற்படுகின்ற தோஷம்தான் பித்ரு தோஷம். சரிங்களா? நீங்கள் கேட்கலாம், எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வயசாகி தான் இறந்தாங்க, 80 வயசு தொட்டுட்டு தான் இறந்தாங்க, இயற்கை மரணம் தான், அப்போ கூட பித்ரு தோஷம் வருமானா? வரலாம். அவங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருந்து அந்த ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க இறந்தவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையாது. அவங்க எல்லாத்தையும் அனுபவித்து நம்ம இப்போ இறக்கணுன்ற எண்ணத்தோடு நம்ம எல்லாம் அனுபவிச்சிட்டோம், போதும், 80 வயசு 90 வயசு ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், நோய் வாய்ப்பட்டுடுது, இறைவனை வேண்டி நல்ல விதமாக சந்தோஷமாக சாகலாம் அப்படின்னு சந்தோஷமாக அவங்க அந்த இயற்கை மரணமே அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இறந்தாங்கன்னா அவங்களுக்கு பித்ரு தோஷம் வராது. அவங்க முன்னோர்கள் இறந்தவங்க அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையாது. எல்லா ஆசைகளும் நிறைவேறி 90, 93, 95 இறக்குறது இருக்கு. எல்லாம் போதும்ப்பா, நம்ம வாழ்ந்துட்டோம், எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சிட்டோம்ப்பா, நம்ம இறந்தோம், திருப்தியாக சாகலாம்ப்பா, சாகும்போது நிம்மதியாக சாகணும்ப்பான்ட்டு அந்த நிம்மதியாக சாகுறாங்கல்ல, அந்த ஆன்மாக்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். அப்போ பித்ரு தோஷம்னா என்ன? ஒரே வழியில் சொல்லணும்னா என்னன்னா, அவங்களுடைய முன்னோர்கள் இறந்து போயிடுறாங்களே, இறந்து போன முன்னோர்களினுடைய ஆன்மா ஆத்மா எல்லாம் ஒன்று தான். ஆத்மா சாந்தி அடையாததால் ஏற்படுவது தான் பித்ரு தோஷம். பித்ரு தோஷம் என்றால் என்ன? ஜாதகரின் முன்னோர்கள்
இறந்தவர்களின் ஆன்மா அல்லது ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பதுதான் பித்ரு தோஷம். சரிங்களா? பித்ரு தோஷம் என்றால் என்ன, அதை முதல்ல நல்லா கற்றுக்கணும். அப்புறம் அது ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கலான்றது அடுத்த வீடியோவில் நான் போட்டு தரேன். பித்ரு தோஷங்கள்னால் ஒரு ஜாதகருடைய முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னா இறந்தவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் இருப்பது பித்ரு தோஷத்தை குறிக்கும். நிறைவேறாத ஆசைகளுடன் இறந்துட்டாலும் அந்த ஆன்மா சாந்தி அடையாது. அதனால் பித்ரு தோஷம் ஏற்படும். அந்த பித்ரு தோஷம் அந்த பரம்பரையில் இருக்கவங்களுக்கு வரும். அது எப்படி வருது, ஏன் வருது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தைரியமாக போடுங்க. நான் சொல்லி கொடுக்குற அத்தனை பாடங்களும் ஒவ்வொன்றும் சொக்கத்தங்கம் தான், அதை யாராலையும் மறுக்க முடியாது. நல்ல அறிவுள்ள கருத்துள்ள வீடியோக்களை தான், மக்களுக்கு பயன்படக்கூடிய வீடியோக்கள் தான் போடுறேன். எல்லா தோஷமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பித்ரு தோஷம் சொல்கிறது தான் கேட்டேன் அப்படின்னா என்னன்னு தெரியலன்றவங்க நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்காக, அந்த மக்களுக்காக நான் போடக்கூடிய வீடியோ. சரிங்களா? பித்ரு தோஷம் என்றால் என்ன? ஒரு ஜாதகரினுடைய பரம்பரையில் அவங்களுடைய முன்னோர்கள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, இறந்தவர்களின் உடைய ஆத்மா சாந்தி அடையாததால், அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகளின் காரணமாக அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாததால் ஏற்படுகின்ற தோஷம்தான் பித்ரு தோஷம். இப்போ எல்லாருக்கும் பித்ரு தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சு போயிடுது. சரிங்களா? இப்போ என்ன நல்லா புரிஞ்சிருக்கும். துர்மரணம் அடைஞ்சாலும் அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. இயற்கை மரணம் அடைஞ்சாலும் அவங்க நிறைவேறாத ஆசைகளோடு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆன்மாவும் சாந்தி அடையாது. அது மாதிரி சாந்தி அடையாமல் இறந்து போனவங்களுடைய தோஷம்தான் பித்ரு தோஷம். முன்னோர்கள், அந்த ஜாதகருடைய முன்னோர்கள் இறந்து போனவங்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையாமல் இருப்பதைத்தான் பித்ரு தோஷம் சொல்கிறோம். சரி, யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்கறதுக்கும் ஜாதகம் படிக்கிறதுக்கும் கட்டணம் உண்டு. வாஸ்து பார்க்கறதுக்கும் வாஸ்து படிக்கிறதுக்கும் கட்டணம் இருக்குது. என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கோர்ஸில் உங்களை ஜாயின் பண்ண வைக்கணுமோ நாங்கள் சேர்த்து விடுறோம். அந்த எந்த மாதிரி எது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே என்ன வேணும்னு கேட்டிங்கனாலும் ஜோதிடத்தில் உங்களுக்கு அந்த வகுப்பில் சேர்த்து உங்களுக்கு பாடம் நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சுரோன்மணி, ஜோதிட சாம்ராட், ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட நல்லாசிரியர், அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. இந்த செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் இம்பார்ட்டன்ட் ஜோதிட கருத்துக்களை தான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இந்த பாடத்தை படித்து சந்தோஷப்பட்டால் போதாது. மற்ற நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களும் பித்ரு தோஷம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க இல்லையா, அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஜோதிட பாடமே படிக்கணும்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த பொக்கிஷம், இந்த சொர்க்கம், அந்த தங்கம், விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் தான் இந்த ஜோதிடம். இது நம் முன்னோர்கள், ரிஷிகள், சித்தர்கள் அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சது தான் இந்த ஜோதிடம். அதை படிக்க படிக்க சுகம்தான் அது. அந்த பாடத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. நான் போடக்கூடிய வீடியோவில் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லித்தரேன். அதை படிச்சுட்டே வாங்க. குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த அறிவுள்ள, ஞானமுள்ள இந்த ஜோதிட பாடம் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். சரிங்களா?
உடனே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருக்கலாம். நைட்டில் தூங்கும்போது ஒரு 1/2 hour இதை போட்டு கேட்டுட்டு நீங்கள் இந்த ஜோதிட பாடத்தை கூடவே படிச்சுக்கிட்டே வரலாம். ஆர்டராக தான் நாங்கள் எடுத்துருந்துருக்கோம். நல்லா படிச்சுக்கிட்டே வரலாம் நீங்கள் வீட்டில் இருந்தே. நேரில் நான் எல்லா கிளாஸும் ஆன்லைன் மூலிமா தான் அஸ்ட்ராலஜி டீச் பண்ணுறேன். என்கிட்ட படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இவ்வளோ நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், தாய்மார்களுக்கும், தந்தைமார்களுக்கும், அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனியும் சப்ஸ்கிரைப் செய்ய இருக்கின்ற அன்பு சகோதரர்கள் சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், ஜாதகம் படிக்கணும், வாஸ்து படிக்கணும்னா என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட சாம்ராட், ஜோதிட நல்லாசிரியர், ஆன்மீக ஜோதிட ரத்னா, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி.